Today we see Introduction to Physics. இந்த புக்கு வந்து கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் HC வர்மா எழுதுனது. இதில் சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு ஃபிசிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஃபிசிக்ஸ்? ஃபிசிக்ஸ்னால் என்ன? த நேச்சர் அரவுண்ட் அஸ் இஸ் கலர்ஃபுல் அண்ட் டைவர்ஸ். நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப பலதரப்பட்ட அதாவது டைவர்ஸாகவும் இருக்கும். இட் இஸ் கண்டைன் phenomenon of large varieties. இது வந்து நிறைய வெரைட்டிஸை வந்து கண்டென்ஸாக இருக்குது. The wind, the sun, the water, the planet, the rainbow, heating of object on rubbing. அதாவது ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரப் பண்ணும்போது நமக்கு ஹீட்டிங்கிற ஒரு இது ஏற்படுது இல்லையா, அதுவுமே. The function of a human body, ஹியூமன் பாடியில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ். The energy coming from the sun and the nucleus. எனர்ஜி, சன்னிலிருந்து வர எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியஸ். தேர் ஆர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் டேக் பிளேஸ் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாமே வந்து நேச்சர்ஸில் வந்து இருக்குது. இப்போ ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர். ஃபிசிக்ஸுங்கிறது வந்து நேச்சருடைய, நம்ம நேச்சரை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் இட்ஸ் லா, அதாவது நேச்சருடைய லாஸை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபிசிக்ஸ். வி accept that all these different events in nature take place according to some basics law. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நினச்சி பார்ப்போம் எல்லா லாஸுமே all these different events in nature take place according to some basics law. சில பேசிக்ஸ் லா மூலியமாக தான் வந்துட்டு இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அண்ட் ரிவீலிங் தீஸ் லா ஆஃப் நேச்சர் ஃப்ரம் த அப்சர்வ்டு ஈவெண்ட்ஸ். அதாவது இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், த ஆர்பிட்டிங் ஆஃப் த மூன் அரவுண்ட் தி எர்த். எர்த்தை சுற்றி வரது இல்லையா மூணு, அதுவுமே ஒன்று. அப்புறம் ஃபாலிங் ஆஃப் அன் ஆப்பிள் ஃப்ரம் எ ட்ரீ. ஒரு ஆப்பிள் வந்து மரத்திலிருந்து விழுறது. அண்ட் டைட்ஸ் இன் எ சீ ஆன் எ ஃபுல் மூன். ஃபுல் மூன் அதாவது பௌர்ணமின்னு சொல்லுவாங்க தமிழில். பௌர்ணமி அப்போ அலைகள் வந்து வேகமாக அடிக்கிறது. Can be explained if we know the Newton's law of gravitation and Newton's law of motion. Newton's law of gravitation and Newton's law of motion. இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, இதில் இருக்க பேசிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் நேச்சரை பற்றி ரொம்ப சூப்பராக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. Physics is concerned with the basic rules which are applicable to all domains of life. எல்லா உயிரினங்களுடைய எல்லா இதுக்கூடையுமே வந்து ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பேசிக் ரூலாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபிசிக்ஸ் therefore leads to applicants in many fields including bio and medical science. இந்த மாதிரி ஃபிசிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது இதெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் லாஸை வந்து நம்ம பயோலையும் மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக உதவுது அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸை நம்ம சொல்கிறோம். த கிரேட் ஃபிசிக்ஸ்ட் டாக்டர் R.P. Feynman has given a wonderful description of what is understanding the nature. நேச்சரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஃபெனிமேன் அப்படிங்கிறவர் செஸ்ஸை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாரு. Suppose we do not know the rules of chess but are allowed to watch the moves of the player. இப்போ நமக்கு வந்து செஸ்ஸோடைய ரூல்ஸ்லாம் தெரியல, ஆனால் ரெண்டு பேர் ஒரு பிளேயர்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க, நாம் வந்து அந்த பிளேயர் விளையாடுறத பார்க்குறோம். இஃப் வி வாட்ச் தி கேம் ஃபார் எ லாங் டைம், நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா we may make out some of the rules. அதாவது நமக்கு சில ரூல்ஸ் வந்து தெரியும், அதாவது இந்த மாதிரி கணிக்க முடியும், ஓ இந்த மூவ் பண்ணனா இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியும். With the knowledge of these rules we may try to understand why a player played a particular move. இந்த மாதிரி ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால இப்போ ஒரு பிளேயர் விளையாடுறாங்கன்னா ஏன் இந்த பிளேயர் இந்த மூவை பண்ணார் அப்படின்னு சொல்லி நமக்கு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும்.
However, this may be a very difficult task even if we know all the rules of chess. இது வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காக இருந்தாலும் ஈவன் இஃப் வி நோ ஆல் தி ரூல்ஸ் ஆஃப் செஸ், நம்ம நிறைய ரூல்ஸ் ஆஃப் செஸ் எல்லா ரூல்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இட் இஸ் நாட் ஸோ சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தி காம்ப்ளிகேஷன் ஆஃப் எ கேம் இன் எ கிவன் சுச்சுவேஷன். என்ன தான் நமக்கு நிறைய ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தாலுமே நம்மளால் அந்த கேமை வந்து ஃபுல்லாக வந்து விளையாட முடியாது. ஏன்னா ப்ராக்டிஸுங்கிறது ஒரு மெயின், இது வந்து ப்ராக்டிஸ் வந்து மெயினாக இருக்கணும். And predict the correct move. Knowing the basic rule is above the minimum requirement of any progress is to be made. அதாவது சில விதிகள் இருக்கு இல்லையா, பேசிக் விதிகளை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற மூலிமா ஒரு பெரிய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது வளர்ச்சி அடையிறதோ ஆகட்டும், சில இன்வென்ஷன்ஸ், நம்ம சில விஷயங்களையும் நம்ம வந்து இன்வென்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் மே கெஸ் அட் எ ராங் ரூல் பை பார்ஷியலி வாட்சிங் த கேம். இப்போ ஒரு பிளேயர், அதாவது அந்த 2 பிளேயர் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து மேபி வந்து ஒரு தப்பான ரூலை அவங்க நினச்சி பார்த்துருக்காங்க. த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் மே மேக் எ யூஸ் ஆஃப் எ ரூல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் வந்து ஒரு புது ரூலை வந்து க்ரியேட் பண்ணி விளையாடுறாரு அப்படிங்கும் போது அவங்க அந்த அப்சர்வர் இருக்காங்க இல்லையா, த அப்சர்வர் ஆஃப் த கேம் மே கெட் சர்ப்ரைஸ். அவங்க வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்சர்வர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவாங்க. பிகாஸ் ஆஃப் த நியூ மூவ் சம் ஆஃப் த ரூல் கெஸ்ட் அட் எனி ப்ரூவ் டு பி ராங் அண்ட் த அப்சர்வர் வில் ஃப்ரேம் நியூ ரூல்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பான மூவை வந்து அந்த அப்சர்வர் திங்க் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் வந்து அந்த ரூலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். இப்போ அந்த தப்பான ரூலை வந்து அவர் அந்த மனசுலேருந்து நீக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் விளையாண்டார் இல்லையா, அந்த புது ரூலை வந்துட்டு இந்த அப்சர்வர் வந்து மனசில் வச்சுப்பார். ஸோ இதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ்லேயும். ஃபிசிக்ஸ் கோஸ் த சேம் வே. The nature around us is like a big chess game played by nature. ஓகே, நேச்சர் தான் வந்து ஒரு செஸ் வந்து விளையாடுது. சரி, அதை தான் வந்து நம்ம ஒப்பிடுறோம், அவ்வளோதான். The events in the nature are like the moves of the great game. The events in the nature are like the moves. அதாவது இப்போ ஈவெண்ட்ஸ்னால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நியூட்டன்ஸ் வந்து ஆப்பிள் வந்து மரத்துலேருந்து விழுந்ததுன்னு கண்டுபிடிச்சார் இல்லையா, அதுலேருந்து நியூட்டன்ஸ் லா கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி அலைகள் ரொம்ப அடிக்கும் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி அதை தான் வந்து நம்ம ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ த ஈவெண்ட்ஸ் இன் த நேச்சர் ஆர் லைக் த மூவ்ஸ் ஆஃப் த கிரேட் கேம். லைக் த மூவ்ஸ், அதை தான் வந்து ஒரு செஸ் கேமில் எப்படி மூவ்ஸ் பண்ணுவோமோ அதை தான் வந்து மூவ்ஸை வந்து ஈவெண்ட்டோடு வந்து குறிப்பிடுறாங்க. வி ஆர் அலோட் டு வாட்ச் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். இப்போ யார் இங்கே அப்சர்வர்? நம்ம பீப்புள்ஸ் தான் வந்து அப்சர்வர். ஓகேவா? அண்ட் கெஸ் அட் த பேசிக் ரூல் அக்கார்டிங் டு விச் த ஈவெண்ட்ஸ் டேக் பிளேஸ். என்ன பிளேஸ், அதாவது என்ன ஈவெண்ட் வந்து நடக்குது அப்படிங்கிறத நாம் தான் வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. We may come across new events which do not follow the rules guessed earlier. இப்போ இயர்லியராக முன்னாடி காலத்தில் வந்து கண்டுபிடிச்ச ரூல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நம்ம புது ரூல்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் we may have to declare the old rules inapplicable or wrong and discover new rule. அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ முன்னாடி இப்போ பாட்டி தாத்தா அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு முறைகளை வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க, சில ரூல்ஸை யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. நமக்கு அது வந்து செட் ஆகலை அப்படிங்கும் போது நம்ம வந்து புது ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் அந்த பழைய ரூல் வந்து இன்அப்ளிகபிள்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப மெயின். இன்அப்ளிகபிள், அந்த பழைய ரூல் வந்து அப்ளிகபிளாக இருந்தால் அதை யூஸ் பண்ணுவோம். அது நம்மளால் ஏற்றுக்க முடியல, இந்த சுச்சுவேஷனுக்கு அது வந்து யூஸ் ஆகலை, இன்அப்ளிகபிளாக இருக்கணும் அப்படிங்கும் போது அந்த ரூலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்அப்ளிகபிளாக இருக்குங்கும் போது நம்ம புது ரூல் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேயும் இப்போ நியூட்டன்ஸ் லா வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கும் போது
அந்த நியூட்டன்ஸ்லாம் இது வரைக்கும் அப்ளிகபிளாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ வேறு ஏதாவது நியூ சயின்டிஸ்ட் நியூட்டன்ஸ் லாவுடைய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நியூவாக அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா வேறு ஒரு லாவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது சின்ஸ் ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர். ஃபிசிக்ஸ் என்ன தான்? ஸ்டடி ஆஃப் நேச்சர், நேச்சரை பற்றி படிக்கிறது. இட் இஸ் ரியல், அது வந்து உண்மை. நோ ஒன் ஹேஸ் பீன் கிவன் த அத்தாரிட்டி டு ஃப்ரேம் த ரூல்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். யாருக்குமே என்ன இல்லை, அத்தாரிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபிசிக்ஸில் இருக்க ரூல்ஸை யார் வேணால் மாற்றலாம், பட் அது அப்ளிகபிளாக இருந்தால். we only discover the rules that are operating in nature. நம்ம ஒன்லி வந்து டிஸ்கவர் தான் பண்ணுறமே தவிர இன்வென்ஷன் பண்ண கிடையாது. ஆரியபட், நியூட்டன், எயின்ஸ்டன் ஆர் ஃபெனிமன் ஆர் கிரேட் ஃபிசிஸ்ட் பிகாஸ் ஃப்ரம் த அப்சர்வேஷன் அவைலபிள் அட் த டைம். இவங்க எல்லாமே வந்து ஒரு இப்போ ஆப்பிள் கீழே விழுந்ததுலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து கிரேட் ஃபிசிக்ஸ்டாக வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த டைமில் வந்து இதெல்லாம் தோன்றியிருக்கு. They could guess and frame the laws of physics which explains these observations in a convincing way. நமக்கு புரியும் வகையில், அதாவது அதாவது நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற வகையில் வந்து அவங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கெஸ் பண்ணி அண்ட் க்ரியேட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் தட் கேன் பி எ நியூ ஃபெனாமினன் எனி டே. இப்போ வந்து அங்கே வேறு ஏதாவது ஒரு ஃபெனாமினன் ஏதோ ஒரு நாளில் உருவாச்சு அப்படின்னா, அண்ட் இஃப் த ரூல்ஸ் டிஸ்கவர்ட் பை த கிரேட் சயின்டிஸ்ட், இந்த மாதிரி ரூல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்களே இந்த கிரேட் சயின்டிஸ்ட்டு, ஆர் நாட் அப்ளிகபிள் டு எக்ஸ்பிளைன் திஸ் ஃபெனாமினன். அந்த புது ரூலை இந்த பழைய ஃபெனாமினன் வந்து அப்ளிகபிள் பண்ணலை அப்படின்னா, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா, நோ ஒன் வில் எஸ்டிடேட் டு சேஞ்ச் தீஸ் ரூல்ஸ். யாருமே தயங்க மாட்டாங்க. இந்த ரூல்ஸை வந்து அவங்க நார்மலி சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நியூட்டன் அவங்க க்ரியேட் பண்ண ரூல்ஸ் எல்லாம் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நியூவாக வந்த ரூல் அப்ளிகபிளாக இருந்துச்சு அப்படின்னா. திஸ் இஸ் வாட் இஸ் ஃபிசிக்ஸுங்கிற அந்த கான்செப்டை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.